அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோ. பிவோட் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இப்போ நம்மள பல பேருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கான வீடியோ தான் இது. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க. எக்ஸலில் பேசிக்காக லேர்ன் பண்ணுறவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. எக்ஸல்லே வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மட் வந்து கொடுத்துருக்காங்க டேபிளுக்கு. அதை வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஹோமில் வந்து ஃபார்மட் அஸ் டேபிள் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி நமக்கு எந்த மாதிரியான டேபிள் வேணுமோ அந்த டேபிள் வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து டேபிள் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆயிரும். இது வந்து நார்மலாக வந்து நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணுறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்கா பிவோட் டேபிள். பிவோட் டேபிள் இஸ் அன் இன்ட்ராக்டிவ் வே டு குயிக்லி சம்மரைஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. இப்போ நமக்கு ஒரு பெரிய டேட்டா இருக்குது அப்படின்னாக்கா அந்த டேட்டாவை வந்து சம்மரைஸ் பண்ணி குரூப் பண்ணி சிம்பிளிஃபையாக வந்து அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்காக வந்து இந்த பிவோட் டேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்துட்ருக்க இந்த ஸ்க்ரீனில் வந்து ஜிஎஸ்டி நம்பர், ட்ரேடர், ரீஜன், ஸ்டேட்டு, வேல்யூன்னு ஒரு லென்த்தியான ஒரு டேட்டா இருக்குது. இதுக்கு வந்து பிவோட் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டேட்டாவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்சர்ட், இந்த இன்சர்ட்டில் வந்து பிவோட் டேபிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம செலக்ட் பண்ண அந்த டேபிளோட ரேஞ்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிக் பண்ணிக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் டேட்டா செலக்ட் பண்ணாமல் டைரெக்டாக வந்து பிவோட் டேபிள் போயிட்டு இந்த ரேஞ்சை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து டிஃபால்ட்டாக வந்து நியூ சீட் அப்படிங்கிறதுல செலக்ட் ஆகிருக்கும். இந்த சீட்லேயே உங்களுக்கு பக்கத்தில் வேணும் அப்படின்னாக்கா எக்ஸிஸ்டிங் ஒரு சீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஓகே பண்ணீங்க அப்படின்னா ஓகே ஆகும். இல்லை எனக்கு நியூ சீட்டில் தான் வேணும், இந்த சீட்டில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா நியூ சீட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே புதுசாக வந்து நமக்கு வந்து சீட் 4 அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து ஹெட்டிங், அதாவது நம்ம இங்கே பார்த்த இந்த டேபிளோட ஹெட்டிங் வந்து இங்கே நமக்கு வந்துருச்சு. இதை வச்சு தான் வந்து நம்ம பிவோட் டேபிள் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரேட் நேம், இதை நம்ம சூஸ் பண்ணாக்க ஆட்டோமேட்டிக்காக ரோக்கு தான் வரும். இப்போ இந்த ரோவோட டீட்டெயில் வந்து சம்மரைஸ் பண்ணி வந்துருச்சு. இது வந்து டபுள் டைம் வந்து ரிப்பீட் ஆகாது. நம்ம இந்த சீட்டில் வந்து ஒரே நேம் வந்து 10 இடத்துல இருந்தாலும் இங்கே வந்து ஒரு டைம் தான் வந்து காமிக்கும். அடுத்தது வந்து வேல்யூ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வேல்யூ அப்படிங்கிற காலத்தில் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நமக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆரோ மார்க்கில் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து வேல்யூ ஃபீல்டு செட்டிங் அப்படிங்கிறதுல போனோன்னாக்கா கவுண்ட்டு வேணும், இல்லை ஆவரேஜ் வேணும், இல்லை மேக்ஸ், இல்லை மினிமம் ப்ராடக்ட், எது வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு கவுண்ட் தான் வேணும் அப்படின்னாக்கா கவுண்டை வச்சு ஓகே பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் நேமுக்கு வந்து எத்தனை டிரான்சாக்ஷன் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கிளியராக வந்து நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல வந்து நான் வந்து சம்மே நான் மாற்றிடுறேன். சம்மு தான் எனக்கு வேணும், அதனால் வந்து டோட்டல் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து ரீஜன் நமக்கு தேவையான இந்த அவுட்புட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ இந்த ரீஜனை கிளிக் பண்ணி இந்த காலம்லாம் நான் வச்சேன் அப்படின்னாக்க ஒரு லைனில் சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும். இந்த பார்ட்டிக்கு வந்து நார்த்தில் 0, சவுத்தில் டிரான்சாக்ஷன் இருக்குது, வெஸ்ட்டில் டிரான்சாக்ஷன் இருக்குது, டோட்டல் கிராண்ட் வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஜிஎஸ்டி நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த ஜிஎஸ்டி நம்பரை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இது மாதிரி வந்து அந்தந்த பேருக்கு நேராக வந்து ஜிஎஸ்டி நம்பரும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிரும். நமக்கு தேவையான மாதிரி வந்து அந்த லேஅவுட்டை வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்படி தான் வந்து நம்ம பிவோட் டேபிள் வந்து சிம்பிளாக வந்து க்ரியேட் பண்ணணும். இதில் இன்னும் மோர் அப்பியரன்ஸ் இன்னும் பெட்டராக வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பிவோட் டேபிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி டோட்டல் அண்ட் ஃபில்டர்ஸ் டிஸ்பிளே அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து கிளாசிக் பிவோட் டேபிள் லேஅவுட் அப்படிங்கிறத டிக் பண்ணி ஓகே பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பெட்டர் கிளாரிட்டி, இன்னும் பெட்டரான அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் வந்து டோட்டல் இருக்குது. எனக்கு அந்த டோட்டல் எனக்கு வேண்டாம் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு அது மேலே வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து ஃபீல்டு செட்டிங் அப்படிங்கிறதுல நன் அப்படிங்கிறத கொடுத்து ஓகே பண்ணிங்க அப்படின்னா இந்த டோட்டலெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சில இதுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி நம்பர் வந்து ரிப்பீட் ஆகலை. அப்போ
அப்போ ரிப்பீட் ஆகணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு வந்து சேம் மெத்தட் தான். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபீல்டு செட்டிங்கில் லேஅவுட் அண்டு பிரிண்ட் அப்படிங்கிறதுல ரிப்பீட் ஐட்டம் லேபிள் அப்படிங்கிறத வச்சு ஓகே பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த ஜிஎஸ்டி நம்பரை வந்து சேம் நம்பரே வந்து ரிப்பீட் ஆயிரும். இப்படி தான் வந்து நம்ம சிம்பிளாக வந்து பிவோட் டேபிள் வந்து போடலாம். இப்போ இந்த டேபிளுக்கும் இதுக்கும் நீங்கள் வித்தியாசம் பார்த்துருக்கலாம். இதில் வந்து என் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து இருக்கும். ஒரே பார்ட்டிக்கு வந்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்துன்னு மிக்சராக டேட்டா இருக்கும். இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பார்ட்டிக்கு வந்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்துன்னு சிம்பிளாக வந்து சம்மரைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்படி தான் வந்து நம்ம பிவோட் டேபிளை வந்து யூஸ் பண்ணோம். இதில் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடில் நமக்கு யூஸ் பண்ணலாம். எனக்கு ரீஜன் வேண்டாம், ஸ்டேட் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணி இப்போ நம்ம பார்த்தது மாதிரியே க்ரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு ஜிஎஸ்டி நம்பர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி அன்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமூவ் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து அப்புறம் வந்து ரீஜன் வைஸ் வந்து வேல்யூஸ் வந்து சிம்பிளாக வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த டேபிளை பேஸ் பண்ணி ஃபர்தராக வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். இந்த டேபிளை ஃபர்தராக உங்களுக்கு மாடிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு வந்து அந்த டேபிள் மேலே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். இதில் போயிட்டு நமக்கு தேவையான மாதிரி வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை. டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 72% வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்காங்க. ஒன்லி வந்து 27% பீப்புள் மட்டும்தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னாக்கா இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா வந்து அவங்களும் வந்து இந்த பிவோட் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி இன்னொரு எக்ஸல் இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.